ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டேஸ்ட்டான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இந்த டேஸ்ட் அப்படியே அம்மியில் அரைக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் இப்போது நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி பட்டை மிளகா சேர்த்துட்டு ஜீரகம், மிளகு, சோம்பு, அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து இது கூடயே வந்து சேர்த்துப்போம். சேர்த்துட்டு லைட்டாக வந்து ஒட்டிக்கலாம். இப்போ இது கூட பெரிய வெங்காயம் ஒன்று வந்து சின்னதாக அரிஞ்சு வந்து சேர்த்துப்போம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நேவாக வந்து அரைக்கக்கூடாது. இப்போ இந்த மசாலாவை வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீன் கூட வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை வந்து இது கூட சேர்த்தலாம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா அப்படியே அம்மியில் அரைக்கிற டேஸ்ட் அப்படியே வரும் அக்யூரேட்டாக. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன தான் நம்ம ஃபிஷ் ஃப்ரை மசாலாலாம் போடுறாலும் கையில் அரைக்கிற மாதிரி மசாலா வந்து வராது டேஸ்ட்டு. நல்லா வந்து எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தோசை தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் ஃப்ரை ஆனோடனே நம்ம ஃபிஷ்ஷை வந்து அடுத்த பக்கம் வந்து திருப்பி போட்டுக்கலாம். இது 2 பக்கமும் ஃப்ரை ஆகிட்டுன்னு வச்சுங்க, சூப்பரான டேஸ்ட்டில் என்னோடய ஸ்டைலில் ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க. இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.